அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சுழற்றி சுழற்றி அடித்ததுல சீனா கதற ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. உண்மையிலேயே சீனா ஆடி போய் இப்பொழுது இந்தியாவுடைய செயலை கண்டு பயங்கரமா கதறிட்டு இருக்குது. அப்படிங்கிறத இந்திய ஊடகங்கள் சொல்றது மட்டுமல்ல, மேற்கத்திய ஊடகங்கள் சொல்றது மட்டுமல்ல, சீனாவுடைய ஊடகங்களே, குளோபல் டைம்ஸ் உட்பட சீனாவுடைய ஊடகங்களே இப்பொழுது இந்தியாவுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்களே. இந்தியா அப்படி என்ன சுழற்றி சுழற்றி அடிக்குது, இதுல சீனாவுக்கு என்ன பாதிப்பு, இதை கண்டு ஏன் சீனா கதற வேணும், இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சில மாதங்களாகவே குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பிரச்சனை துவங்கிய பிறகு இந்த ரெட் சீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செங்கடல் பகுதியிலையும் சரி, அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் சொல்றாங்க இல்லையா, அந்த ஏடன் வளைகுடா பகுதியிலையும் சரி, ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதியான அந்த சூயஸ் கெனால் இருக்குது இல்லையா, ஈஜிப்ட்ல இருக்கிற அந்த சூயஸ் கெனால் இருக்குது இல்லையா, அந்த பகுதியிலையும் சரி பயங்கரமான கடற்கொள்ளைகளும் கடல்ல போகிற சர்வதேச கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒருபுறம் யெமெனை தலைமையிடமாக கொண்ட ஹூத்தி தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளுடைய கப்பல்கள் அப்படின்னு செங்கடல் பகுதியில் பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வராங்க. அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ போர் மூழ்கிற அளவுக்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து ஹூத்தி ரிபல்களை தாக்கிட்டும் வர்றாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்காவுடைய ஹார்ன் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதி, இந்த சூயஸ் கெனால்ல இருந்து வெளிவந்து இப்படியே இந்து கடல்ல ஜாயின் ஆகுது இல்லையா, அது ஒரு நேரோவான குறுகலான ஒரு பகுதி. அந்த பகுதியில் எப்பொழுதுமே சொமாலிய கடற்கொள்ளையர்கள் பயங்கர அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொமாலியா நாடு அங்கதான் இருக்குது. சொமாலியா நாட்டிலிருந்து வருகிற அந்த கடற்கொள்ளையர்கள் பெரும் பெரும் கப்பல்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த கப்பல்ல இருக்கிற மாலுமிகளையும் கப்பலையும் பணயமாக வைத்துக்கொண்டு மில்லியன் கணக்கான டாலர்களை அந்த கப்பல் உரிமையாளரிடம் கேட்பது வழக்கமான ஒன்று. அது பல வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது பயங்கர அதிகமாகி இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்தியா தன்னுடைய கடற்படை கப்பல்களை 12க்கும் மேற்பட்ட இந்திய கடற்படை கப்பல்களை இந்த பகுதிகளில், ஒன்று இந்த சூயஸ் கெனால் பகுதியிலையும், இன்னொன்று இந்த பக்கம் கல்ஃப் ஆஃப் ஏடன் ரெட் சி பகுதியிலையும் இந்தியா தன்னுடைய கடற்படை கப்பல்களை நிறுத்தி இருக்குது. நிறுத்தினதோட இல்லை நண்பர்களே, இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் கப்பல்களின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்ச பிறகு அந்த தாக்குதல்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்கும் அந்த கப்பல்களை, அது எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி, அந்த கப்பலை இவங்க தாக்குறாங்க அல்லது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அபாய சிமிக்கியான SOS அவங்க கொடுத்த உடனேயே அங்க முதல் ஆளாக போய் நிற்கிறது இந்தியாவுடைய கடற்படை கப்பல்கள் தான். இப்படி இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட கப்பல்களை இந்தியா காப்பாத்தி இருக்குது. அமெரிக்க கப்பல் மட்டுமல்ல, இதுல லைபீரிய கப்பல், ஜப்பான் கப்பல் அப்படின்னும் ஈரானுக்கு சொந்தமான மீன்பிடி படகுகளை கூட இந்தியா காப்பாற்றி இருக்குது. அதுல பாகிஸ்தானியர்களை கூட, இந்த மாதிரி கப்பல்களை பணியாற்றிய பாகிஸ்தானை சேர்ந்த மாலுமிகளை கூட இந்திய கடற்படை காப்பாற்றி அவங்கள பத்திரமாக ஊருக்கு அனுப்பியிருக்குது. இதையெல்லாம் பார்த்து உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நற்பெயர் ஏற்பட்டிருக்குது. இந்த சமயத்தில் இந்த லெபனானை சேர்ந்த ஹூத்தி தீவிரவாதிகள் பிற நாட்டு கப்பல்களின் மீது தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா, அதற்கு இந்தியா இப்படி பொங்கி எழுந்து போய் காப்பாத்துது. அப்போ பிற நாடுகள்லாம் என்ன செய்யுது, வேற எந்த நாடுமே இப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது நண்பர்களே. எடுத்திருக்கிறாங்க, எடுக்காமையெல்லாம் இல்லை. இந்தியாவை தவிர அங்கு ஆக்டிவாக இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிற நாடுகள் இரண்டே நாடுகள் தான் இருக்குது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இங்கிலாந்து. இந்த 2 நாடுகளும் இந்த ஹூத்தி தீவிரவாதிகளின் மீது நேரடியான தாக்குதலையே நடத்தி வர்றாங்க. ஆனாலும் கூட இந்த தாக்குதலுக்கு உள்ளாகிற கப்பல்களை அதிக எண்ணிக்கையில் காப்பாற்றியது இந்திய கடற்படை தான் அப்படிங்கிறதையும் நாம் ஒப்புக்கொள்ள தான் வேணும். சரிங்க சார்,
சீனா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, நல்ல கேள்வி நண்பர்களே. ஏன்னா சீனா தான் வந்து உலகத்தில் அடுத்த ஜாம்பவான் நான் தான். அமெரிக்கா காலம்லாம் கூட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் தான் உலகத்தை காப்பாற்ற போகிறேன், நான் தான் உலகத்துக்கு போலீஸ்காரன், நான் தான் உலகத்துக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு திரியிற அந்த சீனாவுக்கு இந்த சூயஸ் கெனால்லேருந்து வர்ற வழியில் ஜிபவுட்டின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த பகுதியே பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கடற்பகுதி தான். அந்த ஜிபவுட்டி நாட்டில் சீனாவுக்கு ஒரு கடற்படை தளமே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு நேவி பேஸையே வச்சிருக்குது சீனா. அங்கே வந்து சீனாவுடைய கடற்படை கப்பல்கள் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டும் இருக்குது. அப்படி இருந்தும் கூட சொமாலிய கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்தோ ஹூத்தி தீவிரவாதிகளுடைய இந்த தாக்குதல்கள் இருந்தோ எந்த நாட்டு கப்பலையுமே காப்பாற்றுவதற்கு சீனா முன்வரவே இல்லை. இது ஏன் அப்படிங்கிற கேள்வியை உலக மக்கள் பலரும் எழுப்பியிருக்கிறாங்க. பல நாட்டை சேர்ந்தவர்களும் சீனாவுக்கு இவ்வளவு படைபலம் இருந்தும் ஆப்பிரிக்காவுடைய ஜிபவுட்டி நாட்டிலேயே சூயஸ் கனால் அருகிலேயே சீனா வந்து ஒரு கடற்படை தளம் வைத்திருந்தும் கூட ஏன் சீனா வந்து பிற நாட்டு கப்பல்களை காப்பாற்றவோ பிற நாட்டு மாலுமிகளை காப்பாற்றவோ முன்வரவில்லை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பி வராங்க. இந்த சமயத்துல தான் இவங்க எல்லாருமே முதல்ல சொல்றது என்னன்னா, இந்தியாவை பார்த்தியா, இந்தியா எப்படி ஓடோடி வந்து எங்களை காப்பாற்றியது, ஆனால் சீனா எங்களுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. சீனா எவ்வளவு பெரிய நாடாக இருந்து என்ன பலன், எவ்வளவு பெரிய பலமுள்ள நாடாக இருந்து என்ன பிரயோஜனம், எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி சீனாவை விமர்சிக்கவும் செய்கிறாங்க. இந்தியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கும் சீனாவுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்குதுல, இதற்கும் வேற விதமான நோக்கங்களும் பலன்களும் இருக்கிறதை நாம் உணர வேண்டும் நண்பர்களே. ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுடைய கடற்படை கப்பல்களை அதிக எண்ணிக்கையில் நாம் வந்து இப்பொழுது இந்து கடலின் இந்த பிராந்தியம் முழுவதுமே நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா எங்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் தேடிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்தியாவுக்கு வருகிற சரக்குகளில் 90 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இந்த கடற்பகுதி வழியாக தான் வருது. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியாவுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் எங்கள் கடற்படையை அனுப்பி அங்கே நிற்க வச்சிருக்கிறோம். இந்திய கப்பல்கள் எதுவும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய முதல் குறிக்கோள் அப்படின்னு இந்தியா சொல்லுது. அதே சமயத்தில் அப்போ சீனாவுக்கெல்லாம் அது வழியாக போகிறது இல்லையா அப்படின்னா, சீனா வந்து இதில் கழுவற மீனில் நழுவற மீனாக செயல்பட்டு வருது. இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் தெளிவாகவே சீனாவுடைய கப்பல்களையும் ரஷ்யாவுடைய கப்பல்களையும் தாக்குறதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே குறிப்பிட வேணும். அதனால தானோ என்னவோ சீனா என்ன சொல்லுது, சூழ்நிலையை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தக்க சமயத்தில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு பட்டும் படாமல் பேசி வருது. பிற நாடுகளுக்கு உதவ முன்வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர், நாங்கள் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தேவைன்னா நாங்கள் எது வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்குது. சரி, சூழ்நிலை இப்படி இருக்க இப்ப ஏன் திடீர்னு சீன பத்திரிகைகள்லாம் இந்தியா இவ்வளவு அக்ரஸிவாக இந்து கடல்ல செயல்படக்கூடாதுன்னு அலற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீன ஊடகங்கள் என்ன சொல்லுது, இந்தியாவுக்கு இதுல இன்னொரு நோக்கமும் இருக்குது, குறிக்கோள் இருக்குது. அது என்னன்னாக்க, இந்த காரணத்தை பயன்படுத்தி இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் சொமாலிய கடற்கொள்ளையர்கள் அவங்களுடைய தாக்குதல்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை பயன்படுத்தி இந்தியா வந்து இந்து கடல் பிராந்தியம் முழுவதையுமே தன்னுடைய முழு ஆளுமை கீழே கொண்டு வர பார்க்குது. இந்த இடத்துல சீனாவை செயல்பட விடமாட்டேங்குது இந்தியா. சீனா வந்து இப்பொழுது இந்து கடல்ல பல கடற்படை கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தலான்னு முயற்சித்தாலும் இந்திய கடற்படை கப்பல்கள் அங்க நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து மறைமுகமாக சீன கப்பல்களின் மீது பிரஷர் போடுறாங்க. அதனால சீனா வந்து அதிக எண்ணிக்கையிலான கடற்படை கப்பல்களை அனுப்ப முடியாமல் போயிருது. இந்தியா வந்து இந்த காரணத்தை பயன்படுத்தி இப்பொழுது இந்து கடலின் மீது ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி, இது நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சீன ஊடகங்கள் வாயிலாக
சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அழுது புலம்பி தீத்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வையை நாம இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல இருக்கிற அந்த விஸ்டமை, முதிர்ச்சியை, அந்த அறிவு கூர்மையை நாம புரிந்து கொள்ள வேணும். இப்படி ஒரு காரணம் இருந்தாலும் கூட இந்த சமயத்துல இந்து கடல் முழுவதையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரணும். சீனா ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறத நாம கூட பல வீடியோல சொல்லி இருக்கிறோம். அதை அனுமதிக்க கூடாது, இதைவே நம்ம கண்டினியூ பண்ணணும். நாம இந்து கடல் முழுவதையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு இந்தியா தெளிவாகவே ஒரு திட்டம் போட்டு செயல்படுவதாக தெரியுது நண்பர்களே. உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தானே. இதே முந்தைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் இந்நேரம் அவங்க என்ன செய்திருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்திய கப்பலையே அவங்க பிடிச்சி வச்சிருந்தா கூட, ஹூத்தி தீவிரவாதிகள் தாக்கியிருந்தா கூட, ஐயோ சாமி உனக்கு என்ன வேணுமோ கேளு சாமி நான் கொடுத்துட்றேன், எங்களை விட்டுருங்கோ, எங்களுக்கு ஓட்டு போயிடும் அப்படின்னு போய் கதறாத குறையாக, மண்டியிடாத குறையாக அந்த தீவிரவாதிகளிடம் சரணடைந்திருக்க மாட்டார்களா காங்கிரஸ்காரர்கள் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.